ಯೆಹೋವನನ್ನ ಕುರುಬ, ಕೊರತೆ ನನಗಿಲ್ಲ ಮತ್ತು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮನ ಘನಪಡಿಸೋಣ.
மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ஆமென். மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டே என் துக்கம் சுமந்தீரையா, என் துக்கம் சுமந்தீரையா, என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ನನ್ನುಳ್ಳಿ ಕುರುಬ ನಿನಗಾರಾಧನೆ ಮಾಡುವೆ, ನನ್ನುಳ್ಳಿ ಕುರುಬ ನಾ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ, ನನ್ನೊಳ್ಳೆ ನಾಯಕ ನಾ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವೆ, ನನ್ನೊಳ್ಳೆ ನಾಯಕ ನಿನ್ನುಪಕಾರ ಸ್ಮರಿಸುವೆ, ನನ್ನೊಳ್ಳೆ ಕುರುಬ. ತಪ್ಪಿ ನಡೆದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ
ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய செய்திக்காக நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் பணிந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. கிருபையில் நல்ல பிதாவே, தர்மையான இந்த காலை வேளைக்கு ஆமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಮುಂಜಾನೆ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. அருமையான ஜனங்கள் உமது சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்கள் சுவாமி. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಾನದಲ್ಲಿ ಆದು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்ப கூட ராஜா எங்களை மூடி மறைத்து நீ மாத்த வெளிப்படும். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತನಾಡು. இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಂದಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ நாட்கள் நல்லதை போல தெரிந்தாலும் கூட, ದಿನಗಳು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಡರೂ ಕೂಡ, ஆனால் ஒரு விதமான பயமும் அச்சமும் கூடவே வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಭಯವು ಮತ್ತು ದಿಗಿಲು ಅದು ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರ್ತಾ ಇದೆ. பலவிதமான பயங்கள் ஜனங்களை ஆட்கொள்ள ஆரம்பித்திருக்கு. ಅನೇಕ ವಿಧವಾದ ಭಯಗಳು ಜನರನ್ನು ಆವರಿಸ್ತಾ ಇದೆ. ஏனென்றால் நல்ல காரியங்களை கேள்விப்படுவது அபூர்வமாக இருக்கின்றது, ஆனால் மோசமான காரியங்களை கேள்விப்படுவது எளிதாக இருக்கின்றது. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂಥದ್ದು, ಒಳ್ಳೆಯ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಕೇಳುವಂಥದ್ದು ಅದು ಅಲ್ಪವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಆದರೆ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿಗಳು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. டிவியில் திருப்பினாலும் சரி, இது நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் சரி, ಅಲ್ಲಿ ಟಿವಿಯನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೂ ಸರಿ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲವಾದ್ರೆ ದಿನಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೂ ಸರಿ, அழிவுகளுக்கான செய்திகள் தான் இன்றைக்கு அதிகமாக வந்து கொண்டு, ಅಲ್ಲಿ ನಾಶನಕ್ಕೆ ಕುರಿತಾದಂಥ ಸಂದೇಶಗಳೇ ಅಧಿಕವಾಗಿ ಬರ್ತದೆ. உணர்வுள்ள மனிதர்கள் அதை புரிந்து கொண்டு, சில பேருக்கு நிறைய பேருக்கு பயங்கள் தான் காணப்பட்டு கொண்டு, ಅಲ್ಲಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯರು ಅದನ್ನು ನೋಡಿ ಭಯವೇ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, வாழ்க்கையில பலவிதமான தொந்தரவுகள் நமக்கு வரும்போது, ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ತೊಂದರೆಗಳು ನಮಗೆ ಆದು ಬರುವಾಗ, அநேக விதமான ஆலோசனைகளை மக்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಕ್ಕಳು ಕೊಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆனால் அவைகள் ஒரு சில வேலைகளில் நமக்கு உதவினாலும் கூட பல வேலைகளில் உதவுவதில்லை. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಸಹಾಯಕ್ಕೆ ಬರದೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಸಹಾಯಕ್ಕೆ ಆದು ಬರ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் இல்லை. ಆ ಮಾತುಗಳಿಗೆ ಜೀವವಿಲ್ಲ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை ஒன்றே ஜீவனா இருக்கு. அப்படினால அந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அந்த எல்லா பயங்களிலிருந்தும் ಉಪದ್ರವಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ವಿಡುದಲೆ ಆக்குகிறார். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತಿಗೆ ಮಾತ್ರ ಜೀವ ಇರುವುದರಿಂದ ಆ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರು ತಾನೇ ನಮಗೆ ಎಲ್ಲ ಭಯದಿಂದಲೂ ಎಲ್ಲ ಉಪದ್ರವಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡ್ತಾರೆ. எந்த மனிதன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கின்றானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾನೋ, அந்த மனிதன் தான் தேவன், அந்த மனிதனை தேவன் எல்லா உபத்திரவிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறார். ಆ ಮನುಷ್ಯನು ದೇವರು ಎಲ್ಲಾ ಉಪದ್ರವಗಳಿಂದ ನೀಗಿಸಿ ಆತನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1-4 வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ಕೀರ್ತನೆಗಳು 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை
என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ಶತ್ರುಗಳು ಸಂತೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡದೆ ನನ್ನನ್ನು ಉದ್ಧರಿಸಿದ್ದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರೇ, ನಿನಗೆ ಮೊರೆಯಿಡಲು ನನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದಿ. ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಪಾತಾಳದಿಂದಲೂ ಎತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಸೇರಗೊಡದೆ ಬದುಕಿಸಿದ್ದೀಯಲ್ಲ. ಯೆಹೋವನ ಭಕ್ತರೇ, ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, ಆತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எனிமி, ஒரு விரோதி இருக்கிறான் என்றால் ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಬ್ಬ ವಿರೋಧಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ அதுதான் பிசாசானவன். ಅದೇ ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ. பலவிதமான கோணங்களில மக்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்காகவே அவன் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ಅನೇಕ ವಿಧವಾದ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಕ್ಕಳ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಮುಂದಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, அந்த பயம் என்பது மனிதர்களை பலவிதமான பாடுகள் படுத்துகிறது. ಇಲ್ಲಿ ಭಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅನೇಕ ಜನರನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಬಾಧಿಸುತ್ತದೆ. சத்துருக்களினால் வர பயங்கள், ಅಲ್ಲಿ ಶತ್ರುವಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಭಯವು, வியாதிகளினால் வர பயங்கள், ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಭಯ, கடன் பட்டதினால் வர ಅಲ್ಲಿ பயங்கள், ಸಾಲದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಭಯ, சத்ரு எங்க நம்ம மேல கையை எடுக்கிறானோன்ற ஒரு பயம், ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಶತ್ರುವಾದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಎತ್ತುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಭಯ. இப்படி பலவிதமான பயங்களில் அவங்க தாக்கு பிடிக்காதபடி சில ஜனங்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்கிறார்கள். ಈ ರೀತಿಯಾದಂತ ಅನೇಕ ವಿಧ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಜನ ಅಲ್ಲಿ ಭಯ ಪಡ್ತಾರೆ. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ಇದು ಬಹಳ ನೋವಿನ ಸಂಗತಿಯಾಗಿದೆ. ஜனங்கள் பாருங்க, தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு கூட தயங்குவதில்லை. உயிரை மாய்த்து கொள்வதை தயங்குவதில்லை. ಅಲ್ಲಿ ತಮ್ಮ ಉಸಿರನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಕೂಡ ಅವರು இது பண்ணுறதில்ல. நாட் வித் ஸ்டாண்டிங். ಅಲ್ಲಿ ಅವರು ನಿಲ್ಲುಕೋದಿಲ್ಲ. ஏன்னா உயிரை இப்படியாவது நான் இந்த ஜனங்களை அவர்களை பார்ப்பதை காட்டிலும் நான் மறிப்பது நலம் என்று முடிவெடுத்து விடுகிறார். ಅಲ್ಲಿ ನಾನು ಈ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಎದುರಿಸೋದಕ್ಕಿಂತವಾಗಿ ನಾನು ಸತ್ತು ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಆ ರೀತಿಯಾದಂಥ ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த கடங்களாம் கேட்கும் போது. ಅದನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿರುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஏனென்றால் ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ அந்த மனிதர்களின் வாழ்க்கை பார்க்கும்போது ಆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ அவருக்கு தேவனை அறியாதவர்கள், ಅವರು ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವಂತವರು, ஆண்டவரை வார்த்தைகளை கேளாதவர்கள், ಅವರು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳದವರು, இல்ல சில சமயங்களில் கேட்கிறவர் கூட அப்படிதான் செய்யறாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೇಳುವವರು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅವಳ பாருங்க, இந்த ஒரு பயம் மனிதனை எப்படியெல்லாம் வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி. ನೋಡ್ರಿ, ಭಯವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அதுதான் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ, துதியுங்கள், ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ. நான் துதித்த போது என் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கினீர். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಿ. பரிசுத்தவான்களே அவரை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧವಂತರೇ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ஏதோ நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு கடமைக்காக ஜெபம் பண்றோமோ உண்மையா ஜெபம் பண்றோமோ நமக்கு தெரியல. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವೋ ಇಲ್ಲವೋ, ಆದ್ರೆ ಮನಸ್ಸಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை துதியுங்கள். ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ. உங்களுடைய பயத்துக்காக, உங்களுடைய நிலைமைகளுக்காக, உங்களுடைய உபத்திரவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கும் போது, ನಿಮ್ಮ ಭಯಕ್ಕಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಉಪದ್ರವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ நிச்சயமாக தேவன் நம்ம இந்த விடுதலை ஆக்குகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அநேகருடைய சாட்சிகள் அதுவாகத்தான் இருக்கின்றது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೋಡ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳುಂಟು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதம் 34 அதிகாரம் 1லிருந்து 4 வாசிக்கும் போது, ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು, ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು, ನನ್ನ ಮನಸ್ಸು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹಿಗ್ಗುತ್ತಿರುವುದು. ಇದನ್ನು ದೀನರು ಕೇಳಿ ಸಂತೋಷಿಸುವರು. ನನ್ನೊಡನೆ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡ್ರಿ, ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಆತನ ಹೆಸರನ್ನು ಘನಪಡಿಸೋಣ. ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து
என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி நீக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನ ತಪ್ಪಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு சங்கீதக்காரன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ನೋಡ್ರಿ, ಭಯದಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರ ನಮಗೊಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. எக்காலத்திலும் எனக்கு நன்மை இருக்கிறதோ தீமை இருக்கிறதோ நான் எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ನನಗೆ ಯಾವ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳು, ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ಒಳ್ಳೇದಿದೆಯೋ ಕೆಟ್ಟದಿದೆಯೋ ಯಾವ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೀನಿ. அதுதான் என்னுடைய பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுகிறது என்று. ಅದೇ ನನಗೆ ಎಲ್ಲಾ ಭಯದಿಂದ ನನ್ನನ್ನು ಅದನ್ನು ದೂರ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, துதிக்கிற மனிதர்களுக்கு பயம் என்பது ஈஸியாக நாம் மேற்கொள்ளலாம். ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನು ಭಯ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಅದನ್ನು ಜಯಿಸುತ್ತಾನೆ. ஏனென்றால் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾ ದೇವರ ಬಲ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. தேவனை துதிக்கும் தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் போது, ದೇವರ ಬಲ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நமக்குள் இருக்கிற எல்லா போராட்டத்தின் காரியங்களும் தேவன் அது நம்ம நீங்களாக்கி விடுவிக்கிறார். ನಮಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಹೋರಾಟದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಅದನ್ನು ನೀಗಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. முதலாவது சொல்றாரு, பயம் என்ன பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். ಮೊದಲನೇದಾಗಿ ಎಲ್ಲಾ ಭಯಗಳಿಂದ ನನ್ನ ದೂರ ಮಾಡಿದನು. பாருங்க, அப்பனா பயம் இந்த தாவீது ராஜாவுக்கு நிறைய விரோதிகள் இருந்தார்கள். ಅಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ದಾವೀದ ಅರಸನಿಗೆ ಅನೇಕ ವಿರೋಧಿಗಳಿದ್ರು. அவர் ஜனங்களுக்குள்ளே விரோதிகள் இருந்தார்கள். ಅವನ ಜನರಲ್ಲಿಯೇ ಆತನಿಗೆ ವಿರೋಧಿಗಳಿದ್ರು. மற்ற நாடுகளில் அரசர்கள் அவனுக்கு விரோதியாக இருந்தார்கள். ಬೇರೊಂದು ದೇಶದ ಅರಸರುಗಳು ಕೂಡ ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದರು. ஏன் இவனுக்கு விரோதிகள்? ಯಾಕೆ ಆತನಿಗೆ ವಿರೋಧಿಗಳು? அவன் தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டிருக்கிற மனிதன். ಯಾವಾಗಲೂ ಆತನು ದೇವರನ್ನು ಒರಗಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ. ஒரு வல்லமையுள்ள ராஜாவா அவன் அந்த காலத்துல திகழ்ந்தான். ಆತನು ಬಹಳ ಬಲವುಳ್ಳ ಅರಸನಾಗಿ ಆತನು ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ஏனென்றால் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிற மனிதன், ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಒರಗಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ. சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் பர்மிஷன் இல்லாத எதையும் செய்யாத மனிதன். ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவன் அப்படி செய்தபடினால ಅವನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತ அவனுடைய கீர்த்தி புகழானது உலகம் எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. ಆತನ ಕೀರ್ತಿ ಲೋಕದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೊಗಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟ. எல்லா நாட்டுக்காரர்களும் அவரை பேச ஆரம்பிக்கிறார்கள். ಎಲ್ಲಾ ದೇಶದ ಜನರು ಆತನನ್ನು ಕುರಿತಾಗಿ யார் இந்த தாவீது? ಯಾರು ಈ ದಾವೀದನು? எப்படி விந்தப்பட்ட ஒரு மகத்துவம் அவனுக்கு இருக்குது பாருங்க. மகத்துவம் அவனுக்கு இருக்குது பாருங்க. ಆತನ ಮಹತ್ವವನ್ನು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, எப்படி எல்லாம் இருக்கிறான் அவன். எப்படியாவது இவனை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி விரோதிகள் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். ಹೇಗಾದರೂ ಈತನನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಿರೋಧಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுதான் சொல்றாரு, இந்த பயம் அவர் வல்லமையுள்ள ராஜாவாக இருந்தாலும் கூட, ಈ ಭಯವು ಆತನು ಬಲವುಳ್ಳಂತ ಅರಸನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ, எல்லா விதத்துல சிறந்து ஒரு ஆட்சி செஞ்சாலும் கூட, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದರೂ ಕೂಡ அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செஞ்சிருக்குது. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇದ್ದೇ ಇತ್ತು. அவனுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், இதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் என்ன வேண்டாம், நான் ஆண்டவரை துதிப்பேன். ಅವನಿಗೆ ತಿಳಿದಂತ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು, ನಾನು ಇದೆಲ್ಲದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ துதிக்க துதிக்க எல்லா பயங்களிலிருந்து தேவனை விடுதலை ஆரம்பிக்கிறார். ಅವನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾ ಎಲ್ಲಾ ಭಯಗಳಿಂದ ದೇವರು ಆತನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அவன் துதிக்க துதிக்க மற்ற எல்லா ராஜாக்களை எல்லாம் துண்டாடி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಅವನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾ ಎಲ್ಲಾ ದೇಶದ ಅರಸರು ಆತನು ಕೆಳವಲ್ಪಟ್ಟರು. அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாம் பயப்பட்டார்கள். ಆತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಭಯಪಟ್ಟರು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயரும் போது, ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೇಲೆ ಏಳುವಾಗ, நல்ல ப்ரொமோஷன் நீங்க வேலை செய்யல இருக்கும்போது, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಡ್ತಿ ಬರುವಾಗ, the life is not going to be smooth. ಅದು ಜೀವನ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿರೋದಿಲ್ಲ. ரொம்ப சுலபமா நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಜೀವನವನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் உங்களை எப்பொழுது கீழே விழத்தலாமோ என்று பார்த்து கொண்டு தான் இருப்பார். ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರತಕ್ಕಂಥ ಜನರು ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ಇದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಪರಿಹಾರ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதிப்பது மாத்திரம்தான். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವುದೊಂದೇ. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் ஒரு பெரிய ஒரு சிஓவா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲಿ ಸಿಒ ಆಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. பெங்களூர்ல தான் ஒரு அது ಕಂಪನಿ பேர் தெரியல எனக்கு. ಅದು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಆಗಿರ್ತದೆ, ಅದರ ಸಂಸ್ಥೆ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு நீதியும் நேர்மையான ஒரு மனிதன். ಅಲ್ಲಿ ನೀತಿಯು ನಿಯತಿಯಿಂದ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು, ಅವರು
ஜெபிக்காதபடி எதையும் செய்வதில்லை. அதனால அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல நல்லா காமிக்க ஆரம்பிச்சு. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಯಾವುದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಸಂಸ್ಥೆ ಅಲ್ಲಿ ಲಾಭದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿತ್ತು. ஏனென்றால் அது என் நண்பர் அந்த அந்த மனிதரை அறிந்தபடினால எனக்கு அந்த சாட்சியை சொன்னார். ಇವರ ಸ್ನೇಹಿತರು ಅದು ಅವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದರಿಂದ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದ್ರು. அப்ப என்ன ஆச்சா, ಹಾಗೆ ಏನಾಯ್ತು, உள்ளுக்குள்ள திட்டம் தீட்டுகிறார்கள். உள்ளுக்குள்ள அந்த ஆபீஸ்க்குள்ள இவருக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க, வேலை ஆரம்பிக்கிறாங்க. ಅವರ ಆ ಸಂಸ್ಥೆ ಒಳಗೆ ಇವರು ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಒಳಸಂಚನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி இந்த இப்படி இந்த கிறிஸ்தவன் இப்படி ஷைன் ஆயின்கிறானே, ಹೇಗೆ ಈ ಕ್ರೈಸ್ತನು ಇಷ್ಟೊಂದು ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ, இவனை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி ಇವನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಕೆಳಗೆ ತಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ திட்டம் தீட்டுகிறார்கள். ಅವರು ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. கடைசியா ஒரு வேலை பண்றாங்க. ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு செக், ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு செக் எழுதி ಒಂದು ದೊಡ್ಡ ಅಮೌಂಟಿನ ಚೆಕ್ ಅನ್ನು ಬರೆದು அவர் பேப்பருக்காக கிளியர் சைன் வாங்கும் போது அதை இடையில வச்சு அவர்கிட்ட சைன் வாங்கி இந்த பணத்தை எப்படியாவது மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார். ಅವರು ಬೇರೊಂದು ಪತ್ರಗಳಿಗೆ ಸಹಿ ಮಾಡುವಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಚೆಕ್ ಅನ್ನು ಇಟ್ಟು ಅದರಿಂದ ಆ ಚೆಕ್ಕಿನ ಮೇಲೆ ಸೈನ್ ಮಾಡುವಾಗ ಅದರಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಹಣವನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಇದು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. நல்லா கேட்டுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ರಿ. ஒரு சிஓ கிட்ட ஃபைல் வருதுன்னா இவ்வளோ இருக்கும். ಅಲ್ಲಿ ಸಿಒ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೈನ್ಗೋಸ್ಕರವಾಗಿ ಪೇಪರ್ಗಳು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಪತ್ರಗಳು ಇರುತ್ತದೆ. ಏನಂದ್ರೆ ಅಲ್ಲಿ கொடுக்கிற மனிதன்கிட்ட அந்த முழு நம்பிக்கை அவர் வைத்திருப்பார். ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಆ ಪತ್ರಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಆ ಸಿಒ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள மனிதனாகத்தான் அவன் தான் எடுத்துட்டு வர முடியாது. ಅಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರವೇ ಆ ಪೇಪರ್ ಅನ್ನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ತರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆனால் இந்த மனிதன் அந்த மனிதனை நம்பதை பாட்டில ஆண்டவர் அதிகமா நம்பினாராம். ಆದ್ರೆ ಈ ವ್ಯಕ್ತಿಯು ಆ ಪೇಪರ್ಗಳನ್ನು ಕೊಂಡು ತರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರು ನಂಬುತ್ತಾನೆ. ஏன்னா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாத என்னன்னா குழி நோடுறானுங்க யாருக்கும் தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ತಿಳಿದಿದೆ, ನಮಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ಏನೆಲ್ಲ ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அப்ப என்ன நடந்துக்குது, ಆಗ ಏನು ಸಂಭವಿಸಿದೆ, அவர் சைன் பண்ணினே இருக்கிறான் ஒரு பேப்பருக்கா. ಅವರು ಒಂದೊಂದು ಪೇಪರಿಗೂ ಅಲ್ಲಿ ಸಹಿ ಮಾಡ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. அந்த செக் புக்கு கிட்ட அவர் திருப்பும் போது ಆ ಚೆಕ್ನ ಲೀಫ್ ಇರುವಂತ ಸಂದರ್ಭ ಅಲ್ಲಿ ಪೇಪರ್ ಅನ್ನು ತಿರುಗಿಸುವಾಗ அவர் ಕೈ ನಡುಗ ಆರಂಭಿಸಿತು. ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ನಡುಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ஆவியானவர் வல்லமையாக ಇಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸ. ಅಲ್ಲಿ ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬಹಳ ಪ್ರಕಟವಾದನು. ವೆರಿಫೈ ದಿಸ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್, ಇದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ಇದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೀನು ನೋಡು ಎಂದು பார்த்தா ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பயங்கரமான ஒரு ஸ்கீம்ல போட்டு அவ்வளோ பேர் அமௌண்ட்டை எழுதி அதை சைன் வாங்கி மிஸ்யூஸ் பண்றதுக்காக அதை வச்சிருந்தாங்களாம். ಅಲ್ಲಿ ಬಹಳವಾದ ಕುತಂತ್ರವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಮೊತ್ತದ ಹಣವನ್ನು ಅಲ್ಲಿ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಸಹಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಚೆಕ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು. உடனே யார் இது செஞ்சது வர கூப்பிடுங்க, ಯಾರು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಕರೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அந்த மனிதன் நடுநடுங்கின்னு வந்தனக்கா. ಆ ಮನುಷ್ಯನು ನಡುಗುತ್ತಾ ಬಂದನು. என்ன ஆனது சொல், ಏನಾಗಬೇಕು ಹೇಳಿ. ஐயா நீங்க மேல போயின்னுக்கிறீங்க, உங்களுக்கு எப்படியாவது கீழே தள்ளி இதை பண்ண சொன்னாங்க. ನೀವು ಮೇಲಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. நீ கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், ನೀವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ, எப்படியாவது உங்களுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் செய்தோம். ಹೇಗಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಿದೆವು. ஆனால் நாங்கள் ஒன்று அறிந்து கொள்கிறோம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ಆದ್ರೆ ನಾವು ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அவர் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து மன்னிச்சு அவங்களை விட்டுட்டாராம். ಒಂದು ಸಣ್ಣದಾದಂತ ಒಂದು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಕಳಿಸಿಬಿಟ್ಟು, யார் அந்த மனிதன் செஞ்சாரோ அது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அவர் மன்னித்து அப்படி சொன்னாராம், பாருங்க ஆண்டவர் என் கூட இல்லை, நான் ஆண்டவர் துதிக்காத இருந்தால் நான் மாட்டிக்கொண்டிருப்பேன். ಅವರು ಯಾರ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರು ಅದು ಅವರನ್ನು ಬೇರೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ಕಳಿಸಿಬಿಟ್ರು. ಮತ್ತೆ ದೇವರನ್ನು ನಾನು ಸ್ತುತಿ ಮಾಡದೇ ಇರುವುದಾದ್ರೆ ನಾನು ಇದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ அன்னைக்குதான் தாவீதுக்கு தான் உதவி செஞ்சாரா? ಆ ದಿನದಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರ. இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாரா? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೂ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರಾ? கட்டாயம் செய்வார், ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் சொல்றாரு, He delivered me from all my fears. என்னுடைய பயத்தை எல்லாம் நீக்கி என்னை ரட்சித்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಎಲ್ಲಾ ಭಯಗಳಿಂದ ಆತನು ನಾನು ನೀಗಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, பயம் எனக்கு மெஜுவா பார்த்தா நம்மளுக்கு எனிமிங்கனால தான் நிறைய பயம் இருக்கும். பார்த்தா ಅಲ್ಲಿ ಭಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ವಿರೋಧಿಗಳ ಮುಖಾಂತರವೇ ಅಲ್ಲಿ ಭಯವು ನಮಗೆ ಆದು ಬರ್ತದೆ. 2 ರಾಜಾக்கள் 18 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ಅಲ್ಲಿ 2 ಅರಸುಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಎಸೆಕಿಯಾ ರಾಜ ಯೂದಾவை ಆಂದು கொண்டிருக்கிறான். ಅಲ್ಲಿ ಹಿಜ್ಕಿಯ ಅರಸನು ಅಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவங்கிட்ட ஒரு நியூஸ் வருது,
ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶ ಆದು ಬರ್ತದೆ. அப்ப அவனுக்கு விரோதமா சனகரி பாருங்க, அசரியா ராஜா வந்து எல்லாம் அமிச்சுக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಶ್ಶೂರ್ಯದ ಅರಸನು ಎಲ್ಲರನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. வீட்டுல போய் நீங்க படிச்சீங்க. ಅದನ್ನು ನೀವು 2ನೇ ಅರಸ 18ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அது பண்ண உடனே என்ன சொல்றான், ಅದನ್ನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, இவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, ಅವರು ಬಂದು ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ உடனே என்ன பண்றான், ಅವನು ತಕ್ಷಣವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, எல்லா இது எடுத்து அந்த பயத்துல என்ன பண்றான், ಅವನು ಭಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, கிடைக்கிற தங்கத்தை கிங்கத்தை எல்லாம் எடுத்து அவனுக்கு போய் கொடுத்து, நான் தவறு செஞ்சேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்றான். ಅಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ಅಲ್ಲಿ ಚಿನ್ನ ಆಭರಣಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. பாவம் பாருங்க, அந்த பயத்துல என்ன சில சமயம் நம்ம கூட அதான் செய்யறோம். ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೇವೆ. அதான் நடக்குது உலகத்துல, ಅದೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. எதனா ஒரு பயத்து ஒரு காரியத்தை சொல்லுவார்கள்னா நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಏನಾದ್ರೂ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. காலையில புடுபுடுக்கார வரான்னு வச்சுங்க, ಅಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬುಡುಬುಡಿಕೆ ಕಾರಣ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ, எதனா ஒண்ணு சொன்னாக்கா ಅವನು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಹೇಳೋದಾದ್ರೆ பயந்து போய் அவன் என்னென்ன சொல்றானோ அதை காலையில செஞ்சுக்கிறாங்க சில பேர். ಅಲ್ಲಿ ಅವನು ಏನೇನು ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ಭಯಪಟ್ಟವರಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. இவனுக்கும் அந்த மாதிரிதான் வந்துச்சு. ಇವರು ಅದೇ ಕೂಡ ಮಾಡಿದರು. தேவனை சார்ந்து இருக்கிற மனிதன், ದೇವರನ್ನು ಒರಗಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು, ஆனாலும் பாருங்க அவன் பயத்துல எல்லாவற்றையும் எடுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து நீ போயிடுப்பா அப்படின்னு கெஞ்சுறான். ಅಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಚಿನ್ನಾಭರಣಗಳನ್ನು ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ನೀನು ಹೊರಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ತಾರೆ. ஆனா போவான் நினைக்கிறீங்களா? ಅವನು ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀರಾ? அவன் போல, ಅವನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. அவன் பெரிய ஜெனரல் அனுப்பிச்சு, அவன் ஜெனரல் ஆர்மி ஜெனரல் அனுப்பிச்சு ಅವನ ಸೈನ್ಯದ ಮುಖ್ಯಸ್ಥನನ್ನು ಅಲ್ಲಿ ಕಳಿಸಿ எல்லாம் அவனை இன்னும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ಅವನು ನಿನ್ನ ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. சில பேர் பாத்தீங்களா, நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போக போக திரும்ப மேல ஏறுவானுங்க. அப்படி ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ತಗ್ಗಿಸ್ತಾ ಹೋದಷ್ಟು ಅವರು ಮೇಲೆ ಏರುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் யாரு நமக்கு சமயத்துல தெரியறது இல்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಂಗಡ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದು ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. நீ கீழே போக போக மேல ஏறுவாங்க. ನಾವು ಕೆಳಗೆ ಹೋಗ್ತಾ ಅವ್ರ ಮೇಲೆ ಏರ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குவான், என்ன அப்படின்னுவான். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗದರಿಸಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. நீங்க பயந்த மாதிரி நடிச்சு பாருங்க, கொஞ்சம் பயந்த மாதிரி உங்க காமிங்க. ನೀವು ಭಯಪಟ್ಟವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿ ನೋಡ್ರಿ. உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ಅವರು ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರ ಧ್ವನಿಯನ್ನು ಏರಿಸ್ತಾರೆ. நான் யார் தெரியுமா, ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ, எப்படி இந்த மாதிரி தான் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಭಯಪಡಿಸೋದಕ್ಕೆ எந்த ராஜ்யங்களாவது என்கிட்ட நின்னது உண்டா, ಯಾವ್ದಾದ್ರು ಅರಸನ್ನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯ್ತಾ, நான் அவங்கள அப்படி பண்ண இவங்களை இப்படி பண்ணேன்னு மிரட்டிட்டே இருக்கிறான். ನಾನು ಆ ಅರಸನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದೆ, ಇವರನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಎದುರಿಸ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. இத்தனைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறான் பாருங்க பாவம். ಅವನು ಮತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. ஆனாலும் கூட மிரட்டிடுங்கிறான் பாருங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ಅವರನ್ನು ಭಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த தவறுகளை நாம செய்யக்கூடும் பிரியமானவர்களே. ಈ ರೀತಿಯಾದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕೂಡ ಮಾಡ್ತೇವೆ. அனுதின வாழ்க்கையில நாம் செய்யக்கூடும். ಅನುದಿನದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. அப்பதான் எசேக்கியா ராஜாக்கு ஒன்று புலப்படுது. ಆಗ ಎಹೆಜ್ಕೇಯ ಅರಸನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರ್ತದೆ. 19ஆம் அதிகாரத்துல என்ன பண்றான், 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். ಆತನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಅರಿದುಕೊಂಡು ಗೋಣಿತಟ್ಟನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಯೆಹೋವನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದನು. அவங்க என்ன பண்றான், ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, இன்றைக்கு இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கடினமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பெரு நோய் இருக்குது, பெறவ பிளநிலை என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಈ ರೀತಿಯ ಈ ದಿನವು ಬಹಳ ಕಠಿಣಕರವಾದಂತ ದಿನ, ಆದ್ರೆ ಎರುವುದಕ್ಕೆ ಬಲ ಸಾಲದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. எல்லாவற்றையும் செய்யறான், ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அவர் நிருபத்தை வேற கொடுத்து அனுப்புறான். அந்த ராஜா ஒரு லெட்டர் வேற கொடுத்து அனுப்புறான். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ನಿಬಂಧನೆಯ ಪತ್ರವನ್ನು ಅಲ್ಲಿ ಬರೆದು ಕಳಿಸ್ತಾನೆ. 14ஆம் வசனம் சொல்லுது, 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்தான். ಹಿಜ್ಕೀಯನು ಆ ದೂತರು ತಂದ ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓದಿದ ನಂತರ ಯೆಹೋವನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ತೆರೆದಿಟ್ಟು ಆತನಿಗೆ அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்க, இப்பதான் அந்த ஒரு விசேஷமான வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. ಈಗಲೇ ಆತನಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಪ್ರಕಟಣೆ ಅಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ. இப்ப வந்து போட்டுட்டுக்கிறான், எனக்கு விரோதமா வந்துட்டுக்கிறான்.
ಅಲ್ಲಿ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಲ್ಲಿ ಹಾದು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா நான் ஒன்று செய்வேன், ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ನಾನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ அந்த லெட்டர் ஆண்டவருக்கு முன்பாக விரித்து வைக்கிறான் பாரு. ನಾನು ಆತನು ದೇವರ ಮುಂದೆ ಆ ಪತ್ರವನ್ನು ತೆರೆದಿಡ್ತಾನೆ. அப்புறமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ಅನಂತರವಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவன் வாசிக்க ನೋಡ್ರಿ, ಆತನು ಓದುತ್ತಾ தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊட்ட ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಸುರಿಸುತ್ತಾ அவனுக்கு எல்லாவற்றையும் தாங்கிக்கலாம், பரவாயில்ல. ಆತನ ಎಲ್ಲನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. ஆண்டவரை நிந்திக்கிறான் பாருங்க, அது அவனுக்கு தாக்க முடியல. அவனுக்கு ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ನಿಂದಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அதனாலே வந்து கதறான் பாருங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಆತನು ಅಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இது கேட்ட ஆண்டவர் ಇದನ್ನು ಕೇಳಿದಂತ ದೇವರು ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯಾದಂತ ಯೆಶಾಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ. நீ இவனை குறித்து நீ பயப்படாதே, ಇವನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. இவன் இன்னும் இந்த நாட்டுல வரப்போறதில்ல, ಅವನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾದು ಬರುವುದಿಲ್ಲ, இந்த நகரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, ಆತನು ಈ ನಗರದಲ್ಲಿ ಆತನು ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. 32 இதன் மேல் அன்பு எய்வதும் இல்லை, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಬಾಣವನ್ನು ಏರಿಸುವುದಿಲ್ಲ, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, ಗುರಾಣಿ ಹಿಡಿದವನು ಕೂಡ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, ಅದನ್ನು ಕೆಡವಿ ಬಿಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದರ ಎದುರಾಗಿ அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் ಅವನು ಈ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸದ ಹಾಗೆ தான் வந்த வழியே திரும்பಿ போவான். ಆತನು ಬಂದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வெற்றி இதுதாங்க. ದೇವರು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವಂತ ಜಯವು ಇದಾಗಿರುತ್ತದೆ. என்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತೇವೋ, என்றைக்கு தேவனை துதிக்கிறோமோ, ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೇವೋ, உண்மையான உள்ளத்தோடு கூட ஜெபம் பண்றோமோ, ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವೋ, நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட, ನಮ್ಮ ವಿರೋಧಿ ಎಂತವನಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, நம்ம குடும்பத்துல நம்ம பிசினஸ்ல எந்த நுழைஞ்சி உங்களை பால் பண்ணாதபடி அவன் வந்த வழியே போவதற்கு தேவன் உதவி செய்கிறார். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿರಬಹುದು, ನಮ್ಮ ವ್ಯವಹಾರದಲ್ಲಾಗಿರಬಹುದು, ಆತನು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾವುದು ಬಂದನೋ ಆತನು ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடந்தது என்னன்னா, ஒரே ஒரு தூதன் அந்த எல்லாம் வந்து அன்று ராத்திரியில சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியாவின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்து அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதಗಳಾಗಿ கிடந்தார்கள். ಅಲ್ಲಿ 35ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ, ಅದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನ ದೂತನು ಹೊರಟು ಬಂದು ಅಶೂರ್ಯರ ಪಾಳೆಯದಲ್ಲಿ 185,000 ಮಂದಿ ಸೈನಿಕರನ್ನು ಸಂಹರಿಸಿದನು. ಅಶೂರ್ಯರು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡುವ ಅಲ್ಲಿ ಪಾಳೆಯ ತುಂಬಾ ಹೆಣಗಳಾಗಿದ್ದವು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனா பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே வந்துக்குது பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವೇ ಆದು ಬಂದಿದೆ. அந்த ஆர்மியை அனுப்புறதுக்கு அதம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறார். ಅಲ್ಲಿ ಆ ಸೈನ್ಯವನ್ನೇ ಸಮರ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ದೂತನಲ್ಲಿ ಆದು ಬಂದಿದೆ. அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பக்தர்களுக்காக தேவன் செய்கிற வைராகியத்தை பாருங்கள். ನೋಡ್ರಿ, ಆತನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ, ಆತನ ಭಕ್ತರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவனுடைய விரோதிகள் எதிராளிகள் நிமித்தம் வந்த பயத்துல தேவன் அவனை விடுதலை ஆக்குகிறார். ನೋಡ್ರಿ, ಆತನ ವಿರೋಧಿಗಳಿಂದಲೂ ಎದುರಾಳಿಗಳಿಂದಲೂ ಬಂದಂತ ಭಯದಿಂದ ದೇವರು ಆತನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. அந்த ராஜாவை கூட விட்டு வைக்கல, ಆ ಅರಸನನ್ನು ಕೂಡ ಬಿಡಲಿಲ್ಲ. அவங்க கோயிலுக்கு போனப்போ அவங்க பசங்களே அவனுக்கு வெட்டி போட்டுறாங்க. ಆತನ ಮಕ್ಕಳೇ ಆತನನ್ನು ಸಂಹರಿಸಿ ಬಿಟ್ರು. பிரியமானவர்களே, சில சமயங்களில் நாம் மற்றவர்கள் தேவனுக்கும் சபைகளுக்கும் விரோதமாக எழும்பும் போது மிகவும் பயப்படுகிறோம். ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಭೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯಪಡ್ತೇವೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ என்ன செய்வார்களோ இன்னுமே தெரியவில்லையே என்று நாம் பயப்படுகிறோம். ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಭಯಪಡುವರಾಗಿರ್ತೇವೆ. இப்படி நடந்தது, அங்கே நடந்தது நாம் சொல்லி கேள்விப்படுகிறோம். ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸಿತು, ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇರ್ತೇವೆ. தேவன் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார். ದೇವರು ಅದನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தக்க சமயத்துல அவருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ಅಲ್ಲಿ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನ ಮಕ್ಕಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அவர்கள் பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கை விடுகிறதே அல்ல. ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಆತನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು. We have to give praise in the midst of our trouble. எல்லா உபத்திரங்கள் இருக்கும்போது நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ಎಲ್ಲಾ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು. இன்னொரு பயமும், இன்னொரு fear of
disease and death. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಯದ ಅಲ್ಲಿ ರೋಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ஏனென்றா பயம் ஒன்று வியாதி நீ மரணಕ್ಕೆ ಸಂಭವಿக்க போறேன்னு எல்லாருக்கும் பயம் வருகிறது. ಅಲ್ಲಿ ಮರಣವು ನಿನಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இதுக்கு இந்த பயம் இல்லைன்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது. ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನನಗೆ ಭಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಒಬ್ಬರು ಇರೋದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அந்த மாதிரி சமயத்துல என்ன செய்ய வேண்டும்? ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? தேவனை துதிக்கிற மனிதனுக்கு, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯ, தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ தேவனோடு உறவாடுகிற மனிதனுக்கு ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಓಡಾಡುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ நிச்சயமாக தேவன் விடுதலை கொடுக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. இதே எசேக்கியா ராஜா என்ன அவனுக்கு 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. ಇದೇ ಹಿಜ್ಕೀಯ ಅರಸನನ್ನು ಕುರಿತಾಗಿ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ಮರಣಕರವಾದ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದನು. அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಆಗ ಆಮೋಚನ ಮಗನು ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆಶಾಯನು ಅವನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಮನೆಯ ವಿಷಯವಾಗಿ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡು, ಯಾಕೆಂದರೆ ನೀನು ಉಳಿಯುವ ಆಗಿಲ್ಲ, சாயಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಇದನ್ನು ಕೇಳಿದೊಡನೆ ಹಿಜ್ಕೀಯನು ಮೋರೆಯನ್ನು ಗೋಡೆಯ ಮೇಲೆ ತಿರುಗಿಸಿ, ಯೆಹೋವನೇ, ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿಯೂ ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನಾಗಿಯೂ ನಿನಗೆ ನಡೆದುಕೊಂಡಂದನ್ನು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದುದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೋ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಹಳವಾಗಿ ಅತ್ತನು. சொன்னவரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಹೊರಟು ಹೋದನು. ಆದರೆ ಜೆபித்தது ಯಾರು? ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು ಯಾರು? எசேக்கியா தான் ஜெபிக்கிறார். ಅಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. மிகவும் அழுதான், ಬಹಳವಾಗಿ ಅತ್ತನು. ನಾನು ಉண்மை ಉತ್ತಮ ನಡೆದೇನೆ, ಆಂಡವರೇ ಇದು ನೆನೆತರಲಂ ಎಂದು சொல்லி, ದೇವರೇ, ನಾನು ಉತ್ತಮನಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೆನೆಸಿಕೋ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, தைரியம் அவனுக்கு இருந்துச்சு பாருங்க. ನೋಡಿ, ಧೈರ್ಯ ಆತನಿಗಿತ್ತು. அதனால பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நாம் எதிராளிக்கு பயந்து தேவையில்லாத காரியத்தை செஞ்சு ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்து பார்க்கிறோம். ನಾವು ಎದುರಾಳಿಗೆ ಭಯಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದಾದ್ರೆ, தேவனோடு தேவன் மேல் பற்றுதலா இருந்து ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ தேவனை நாம் ஆராதிக்கும் போது, ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಿ தேவனை நாம் துதிக்கும் போது, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகள் எசேக்கியா வந்த சூழ்நிலை நமக்கு வரும்போது நிச்சயமாக தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಬಂದಂತ ರೀತಿಯಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ಯಾವ್ದು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. பாருங்க, அது அழுத உடனே பதில் வருது பாருங்க. ಆತನು ಕಣ್ಣೀರನ್ನು ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸದುತ್ತ ಆದು ಬರುತ್ತದೆ. அவர் வீடு கூட வெளியே போகல, அவருக்கு அந்த அரண்மனையிலிருந்து வெளியே கூட போகல. ಆ ಪ್ರವಾದಿಯು ಅರಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೂಡ ಹೊರಗಡೆ ಹೋಗಲಿಲ್ಲ. உடனே திரும்ப போ, என் தாசனாக எசேக்கியா பேசி இந்த வார்த்தைகளை சொல்லுன்னு சொல்றார். ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಿ ನನ್ನ ದಾಸನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹಿಜ್ಕೀಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஒரு உடனடியான பதில் கொடுக்கிற தேவன், ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. ಯಾಕೆ? அவன் மன உத்தமத்தோடு நடந்த ஒரு மனிதன், உத்தமத்தோடு நடந்த மனிதன், ಆತನು ಬಹಳ ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಂತ ಮನುಷ್ಯನು, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த மனிதன், ದೇವರನ್ನು ಒರಗಿಕೊಂಡು ಜೀವಿಸಿದಂತ ಮನುಷ್ಯನು. பிரியமானவர்களே, எப்பொழுதும் தேவன் கைவிடுகிறதே அல்ல. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಯಾವ ಒಂದು ಕಾಲದಲ್ಲೂ ದೇವರು ಕೈ ಬಿಡುವಂತ ದೇವನಲ್ಲ. அவனுக்கு அந்த மரண பயம், அந்த வியாதியின் பயம் வந்தபோது தேவன் அவனை விடுதலை ஆக்குகிறார். ಆ ಮರಣ ಭಯವು, ವ್ಯಾಧಿಯ ಭಯವು ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರುವಾಗ ದೇವರು ಆತನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. அவன் வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார் பாருங்க. ಅವನ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ದೇವರು ಅಲ್ಲಿ ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟರು. அதே தேவன் தான் சொல்றாரு, உன் கடத்த காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. ಅಲ್ಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பாருங்க, அவனுடைய உத்தமம், அவனுடைய தேவனுக்காக அவன் செலுத்த வைராக்கியத்தை காணும் போது உடனடியாக தேவன் மனம் மாறுகிறார். ಅಲ್ಲಿ ಆತನ ಉತ್ತಮತನವನ್ನು ಮತ್ತು ಆತನ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒರಗಿಕೊಂಡಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ತಕ್ಷಣವಾಗಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. பாருங்க, நாம இஷ்டமா ஜீவிச்சிட்டு, ನಾವು ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಿಬಿಟ್ಟು, நல்லா குடிச்சு வெறிச்சு, ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ஆலயத்துக்கு வந்து போய் ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಹೋಗಿ கம்யூனியனே எடுத்துட்டு ದೇವರ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಪಾಲುಗಾರರಾಗಿ எந்த விதமான உணர்வில்லாதபடி நாம் ஜீவித்துக் கொண்டு இருப்போம். ಯಾವುದೇ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது
ಕೊನೆಯದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಆದ ಬರುವಾಗ நீ ஆண்டவரை எப்படி கூப்பிட முடியும்? ನಾವು ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಹೊರಗೊಳಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எசேக்கியா நீதியாய் நடந்தான், ಅಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟನು, உத்தமனாய் நடந்தான், ಆತನು ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆದನು, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ அவன் ಜೀವಿಸಿದನು. மேடைகள் எல்லாவற்றை அகட்டி சுட்டரித்து போட்டான் பாருங்க. அந்த சிலைகள் எல்லாம் ஆண்டவர் இது பண்ணி சுட்டரித்து போட்டான். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಗ್ರಹದ ಯಜ್ಞ ವೇದಿಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಒಡೆದು ಹಾಕಿ ಅದನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕಿದನು. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றினான். ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ದೇಶದಿಂದ ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೆಗೆದು ಹಾಕಿದನು. பெருமான அனுதினம் அவன் தேவனுக்கு விரோதமா செய்யற காரியங்கள் அநேகம் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಅನುದಿನವೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆದು ಬರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. அட்ராக்ஷன் வந்து கொண்டுதான் இருக்கும். ಆಕರ್ಷಣೆಗಳು ಬರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ಅದಕ್ಕೆல்லாம் செவி சாய்த்து நாம் தேவனுக்கு விரோதமா செய்யாதபடி, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡದ ಹಾಗೆ, தேவன் மேல் பற்றுதலா இருக்கும்போது, ದೇವರ ಮೇಲೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಿರುವಾಗ நிச்சயமாக இந்த மாதிரி ஆபத்துகள் வரும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ವಿಪತ್ತುಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ಅದನ್ನೇ அவர் இடக்கரங்களெல்லாம் மன்னித்து ಆತನು ನನ್ನ ಎಲ್ಲಾ என் ಅಕ್ರಮಗಳನ್ನು, நோய்களெல்லாம் குணமாக்கி ನನ್ನ ವ್ಯಾಧಿಗಳನ್ನೆಲ್ಲ என் ಗುಣಪಡಿಸಿ, பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சித்து ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿದನು. கிருபினால் இருக்கத்தினால முடிசூட்டி ಆತನು ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿಂದ ನನ್ನ ಶೃಂಗರಿಸಿ, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ ನನ್ನ ಆಶೆಗಳಿಂದ கழுகு சமானமா என் வயது திரும்ப வாழுவது போல ಅತ್ತಿಗೆ ಬರುವಂತೆ ನನಗೆ ಯೌವನವನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அப்பனா நம்ம எந்த சூழ்நிலையிலும் இருக்கும்போது கூட ஆண்டவரை துதித்து நாம அவருக்கு மகிமை செலுத்தும் போது, ನಾವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆತನಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಾಗ தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. இன்னொரு ஒரு பயம் தாவீது ராஜாக்கு இருந்துச்சு. ಇನ್ನೊಂದು ಭಯ ದಾವೀದ ಅರಸನಿಗಿತ್ತು. அவன் பாவம் செய்தான். ಆತನು ಪಾಪ ಮಾಡಿದನು. அந்த பாவத்தின் பிரதிபலன் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. ಆತ ಪಾಪದ ಪ್ರತಿಫಲ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು. அந்த பாவம் செய்யறது ஈஸி, ಆ ಪಾಪ ಮಾಡುವುದು ಬಹಳ ಸುಲಭ. ஆனால் அதில் பரவின பின் விளைவுகளை நினைத்து பார்க்கிறான் தாவீது ராஜா. ಆ ಪಾಪದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ನಂತರವಾಗಿ ಆತ ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತಾನೆ ದಾವೀದ. 51 நம்ம வாசிக்கும் போது, ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 51 ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ கதறுகிறான் ஆண்டவரை நோக்கி. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನು ಕಣ್ಣೀರಿಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே, உமக்கு விரோதமா தான் நான் பாவம் செஞ்சேன். ஆண்டவரே, ದೇವರೇ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. உமக்கு விரோதமா தான் நான் பாவம் செஞ்சேன். ದೇವರೇ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. இதோ நான் துர்குணத்தில் விடுவானேன். ನಾನು ಪಾಪದಲ್ಲಿಯೇ ನಾನು ಜನಿಸಿ ಬಂದೆನು. இதோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಪಾಪದಿಂದಲೇ ಅಡೆದಳು என்று தான் இருதயத்தெல்லாம் ஊட்ட ஆரம்பிக்கிறான். ತನ್ನ ಹೃದಯವನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಮುಂದೆ ಸುರಿಸುತ್ತಾನೆ. ஏன்னா அவனுக்கு ஒரு சென்த் இருந்துச்சு. ஏன்னா நான் பாவம் பண்ணிட்டேன், இது வருகிற அந்த காரியம் இருக்குது, அது பொல்லாதது என்று நினைத்து ஆண்டவருக்கு கெஞ்சி மண்டாடுகிறான். ಆತನಿಗೆ ಗ್ರಹಿಕೆ ಬಂತು, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ಇದರ ಪ್ರತಿಫಲವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಬಹಳ ಘೋರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ತಿಳಿದನು. 10 வசனத்துல கதறுகிறான் இப்படி. 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಳುತ್ತಾನೆ, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಶುದ್ಧ ಹೃದಯವನ್ನು ನಿರ್ಮಿಸು, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், ನನಗೆ ಸ್ಥಿರ ಚಿತ್ತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ನನ್ನ ನೂತನಪಡಿಸು, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ನನ್ನ ತಳ್ಳಬೇಡ, உமது பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே கதறுகிறான். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಳುತ್ತಾನೆ. ஏன்னா அந்த பாவத்தின் வருகிற பிரதிபலன், அந்த பிரதிபலன் பயங்கரமா இருக்கும் என்று தாவீது அறிந்திருந்தான். ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಪಾಪದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಫಲ ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ತಿಳಿದಿದ್ದನು. நிச்சயமாக ஆண்டவர் அவனை மன்னித்தார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் சிறு தண்டனை வந்தாலும் கூட, ಆದರೂ ಕೂಡ ದಂಡನೆ ಬಂದರೂ ಕೂಡ, ஆனால் கடைசி வரைக்கும் தேவனுக்கு உத்தமமா இருக்க தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ಕೊನೆಯದವರೆಗೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳಿಗೂ ಒಂದು ಪರಿಹಾರ ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ. தேவனுக்கு உத்தமமான வாழும்போது, ದೇವರಿಗೆ ಉತ್ತಮರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ, பிரியமானவர்களே, எல்லா உபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದಲೂ ದೇವರು ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುತ್ತಾನೆ. ரட்சிப்பு கர்த்தருடையது. ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ದೇವರದ್ದು. அதனால பிரியமானவர்களே, இந்த ஞானத்தோடு கூட நாம் செயல்படும் போது, ಈ ಜ್ಞಾನದಿಂದ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ நிச்சயமாக தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. எத்தனை நேரங்களில் நம்ம ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார் பாத்துங்க.
ಎಷ್ಟು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ ನೋಡಿ. உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வந்து ஓடோடி வந்து உதவி செய்கிறார். ಅಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ಕೂಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಓಡೋಡಿ ಬಂದು ಆತ ನಮಗೆ ಸಹಾಯ ஐயா, ಮಾಡ್ತಾನೆ. இந்த காலத்துல நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕರ್ತವ್ಯವೇ நான் ஆண்டவருக்கு உத்தமமா நான் இருக்க வேணா என்ன? ನಾನು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮನಾಗಿದ್ದೇನಾ? ஏதோ சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. ಏನೋ ಸಾಧಾರಣವಾದಂತ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. இவங்க இந்த விடுதலை பெற்ற மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது, ಈ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದಂತ ಜನರೆಲ್ಲ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ, தேவனுக்காக எதையாவது செய்து கொண்டே இருந்தவர்கள், ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಂತವರು, ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் ஒரு சின்ன காரணம் ஆண்டவருக்காக செய்தார்களா? ಅದು ಸಣ್ಣ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಿದರು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை நான் பார்க்கும்போது, ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ எல்லா விதத்திலும் மோசங்கள் அவருக்கு வந்தது. மோசங்கள் ரொம்ப மோசமா வந்துச்சு அவருக்கு. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಮೋಸವಾದ ಬಂತು. சமுத்திரத்துல மோசம் வந்தது அவருக்கு. ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಮೋಸ ಬಂತು. ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮೋಸ ಆದ ಬಂತು. அதுக்கு அவர் பயப்படல. ಆತನು ಅದಕ್ಕೆ ಭಯಪಡಲಿಲ್ಲ. அவர் என்ன சொன்னார்? என்னை பாதுகாக்க தேவன் இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರಿದ್ದಾನೆ, நம்ம ಯಾரும் சாவ போறதில்லையா, கவலைப்படாதீங்கன்றார். ನಾವು ಯಾರು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಹೋಗುದಿಲ್ಲ, ನಾವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா நான் ராயனுக்கு முன்பாக அபயிட வேண்டும், ரோமுக்கு போனேன், ನಾನು ರೋಮಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ, ನೀವು ಯಾರು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. அதே மாதிரி எல்லாரும் தேவன் அவன் நிமித்த பாதுகாத்தார். ಅವನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಕಾಯ್ತಾನೆ. ஒருவேளை நீங்கள் ஒருவராய் ஒரு இடத்துல உத்தமமாய் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது, உங்கள் நிமித்தம் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ನೀವು ಒಬ್ಬರು ಉತ್ತಮವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಅನೇಕರನ್ನು ಅಲ್ಲಿ ರಕ್ಷಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் அந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ನೀವು ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸ್ತಾನೆ. ಎಲ್ಲ கையை தூக்கு, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ, ஆண்டவரே ದೇವರೇ, அந்த ஒருவனா இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ, ಆ ಒಬ್ಬನು ನಾನಾಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು என் நிமித்தம், ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ என் குடும்பமும், ನನ್ನ ಕುಟುಂಬವು, நான் வசிக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்களா. ನಾನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு. ನೋಡಿರಿ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದೆ ಇದನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இந்த நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உலகத்தின் முடிவும் அதி சமீபம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಲೋಕದ ಅಂತ್ಯ ಬಹಳ ಸಮೀಪವಾಗಿದೆ. வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னுடைய கடமை என்னையா? ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ಏನಾಗಿದೆ? நான் பயந்து கொண்டு இராதபடி, ನಾನು ಭಯಪಟ್ಟುಕೊಂಡಿರೋದ ರೀತಿಯಲ್ಲಿ தேவனுக்கு பிரியமாய் நடந்து, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯಪಟ್ಟವರಾಗಿ ನಡೆದು, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவனாக, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ ஏதாவது விதத்தில் ஆண்டவருக்கு நான் முடிந்த அளவுக்கு என் ஊழியத்தை நான் செய்வேன். ಹೇಗಾದರೂ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ. சும்மா சண்டே கிறிஸ்டின் மாதிரி வந்து போக கூடாதுங்க. ಏನೋ ಭಾನುವಾರದ ಕ್ರೈಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗುದಲ್ಲ. அது ரொம்ப சுலபம். ಅದು ಬಹಳ ಸುಲಭ. ஐயா அவர்கள் அழைப்பு எடுத்திருக்கிறார், பாஸ்டர் அவர்கள் அழைப்பு எடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವ ಸೇವಕರು ಕರೆವಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்லா படித்தவர்கள், நல்லா இருக்கிறீங்க, உங்க ஞானத்துக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವರು ಇದ್ದೀರಿ, ನಿಮ್ಮ ಜ್ಞಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. In time of trouble your education is not going to help you. ನಿಮಗೆ ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ. நான் சொன்னேன், அந்த CEO எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொன்னேன். ನೋಡ್ರಿ, ಆ ಸಿಒ ಬಗ್ಗೆ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ, ಅವರನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. உங்களை ஆண்டவர் பாதுகாத்து உயர்த்துவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ರಕ್ಷಿಸಿ ನಡೆಸಲಿ. அந்த CEO வந்து அவருக்கு மினிஸ்ட்ரி இருந்துச்சுங்களா, அவர் என்ன சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துறார். ಆ ಸಿಒ ಬಂದು ಅವರು ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಏನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. தன்னை சிறு குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் நடத்துகிற ஒரு மனிதன். ಅಲ್ಲಿ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳನ್ನು ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಕಾರ್ಯ. அதனால ಆದ್ರಿಂದ நம்மள முடிந்த அளவுக்கு தேவனுக்காக ஊழியத்தை செய்வோம். ನಿಮಗೆ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋಣ. நிச்சயமாக தேவன் நம்மளை எல்லா உபத்திலிருந்து பாதுகாப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ಉಪದ್ರವಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಕಾಯ್ತಾನೆ. May God bless you all. ದೇವರು ತಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ವೇಳೆ ಭಯದಿಂದ ನಾವು ಹಾದು ಬಂದಿರಬಹುದು. ನಾವು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗಲೂ ಕೂಡ ಅನೇಕ ನಾಯಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತದೆ ಇಲ್ವಾ? ನಾಯಿ ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஹலோ, நாய் துரத்துனாவே பயம் வந்துடுது நமக்கு. ನಾಯಿ ಅಲ್ಲಿ ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರುವಾಗಲೇ ನಮಗೆ ಭಯ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அது துரத்த நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம்.
ಅದು ನಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ನಾವು ಓಡುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. இந்த வாழ்க்கையில சொன்னாரு, அநேக நாய்கள் நம்ம துரத்துன்னு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ನಾಯಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇರ್ತದೆ. இல்லையா? வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான். ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಒಂದು ಓಟವಾಗಿರ್ತದೆ. ஓடிட்டு தான் இருக்கிறோம். ನಾವು ಓಡುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? பின்னால நாய்ங்க நம்ம துரத்துது, நம்ம முன்ன ஓடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. ಹಿಂದೆ ನಮ್ಮನ್ನು ನಾಯಿಗಳು ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತದೆ, ಓಡಿಸ್ತಾ ಇರ್ತದೆ, ನಾವು ಓಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಇಲ್ಲ, ஒருவேளை எசேக்கியால போல அவருக்கு எனிமீஸ் இருந்திருக்கலாம். அந்த நாய் எனிமி என்றதான எதிராளி என்றதான நாய் துரத்திருக்குது. அதுக்கப்புறம் வியாதி என்ற நாய் துரத்தி இருக்குது. பாருங்க, ಅಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ ವಿರೋಧಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ನಾಯಿ ಅವನನ್ನು ಅಟ್ಟಿಸಿದೆ ಮತ್ತು ವ್ಯಾಧಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ನಾಯಿ ಆತನನ್ನು ಅಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. அப்புறம் பாப்பனா பாவம், அவனா செய்த இத பாவம், அந்த பாவமும் நாயா வந்து அவனை துரத்துது. ಅನಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವನಾಗಿ ಮಾಡಿದಂತ ಪಾಪ ಅದು ನಾಯಿ ರೂಪದಲ್ಲಿ ಅವನು ಅಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. எந்த நாய் எப்படி வருதோ நம்மளுக்கு தெரியாது. ಯಾವ ನಾಯಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒன்னே ஒன்னு செய்யணும்னு சொன்னார் பாருங்க. ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು. நம்ம நாய் துரத்துறதுனால நம்ம ஓடக்கூடாது. ನಾಯಿ ಓಡಿಸುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಓಡಬಾರದು. அப்போ அப்படி ஓடினோம்னா நம்ம டைரக்ஷனே தெரியாம ஓடின்னு இருப்போம். ಆಗ ನಮಗೆ ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಓಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಗೊತ್ತುಗರಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. இல்லைன்னா தப்பிக்கணும். ஏன்னா இந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி எங்கன்னா சந்து பொந்துல கூட பூந்து ஓடுவோம். ಯಾಕಂದ್ರೆ ಆ ನಾಯಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಯಾವ ಸಂದು ಗುಂದಿಯಲ್ಲಿ ಆಗಾದ್ರೂ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. நம்ம ಯಾರು? ನಾವು ಯಾರು? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நம்ம லக்கை நோக்கி ஓடுறவங்களா இருக்கணும். ನಾವು ಇರತಕ್ಕಂತ ಗುರಿಯನ್ನು ನೋಡಿ ಓಡುವರಾಗಿರಬೇಕು. பந்தய பொருளை பெறும்படியாய் ஓடுங்க. ಅಲ್ಲಿ ಜೀವವೃಕ್ಷವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಓಡುವರಾಗಿರಬೇಕು. நாய் துரத்துதுன்னு ஓடாதீங்க. ಅಲ್ಲಿ ನಾಯಿ ಓಡಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಓಡಬಾರದು. நாய் துரத்துற நாயை ஸ்டாப் பண்ணனா ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். ஒரே ஒரு காரியம் செய்யணும். ಅಲ್ಲಿ ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡು ಬರುವಂತ ನಾಯಿಯನ್ನು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. அது என்ன? ಏನು? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ದುಷ್ಟಿಸಿ ಕೂಗಬೇಕು. போன வாரத்துல எங்க வீட்டுல திடீர்னு ஒரு 2 பேர் கதவு திறந்து உள்ள வந்துட்டாங்க. எங்க வீட்டுல கதவு கேட்டை திறந்துன்னு 2 பேர் வெளியில இருந்து உள்ள வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಇವರು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಇವರು ಗೇಟ್ ಅನ್ನು ತೆಗೆದ ತಕ್ಷಣ ಇಬ್ಬರು ಒಳಗಡೆ ಆದು ಬಂದ್ರು. உள்ள 2 நாய்ங்க இருக்குது. ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ 2 ನಾಯಿಗಿದೆ. சும்மா இருக்குமா? ಸುಮ್ಮನೆ ಇರ್ತದಾ? அவள்தான் ரெண்டும் பையன் அப்படியே பாஞ்சிட்டு போச்சு. ಅಲ್ಲಿ ಆ 2 ನಾಯಿಗಳು ಎಗರುತ್ತಾ ಅವ್ರ ಮೇಲೆ ಹಾದು ಹೋಯ್ತು. அந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க? ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? சார்னு கத்துனான். ಸಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಅರಚಿಕೊಂಡ್ರು. அவன் கத்தலனா அவன் கதி அதே கதி தான். ಅವನೇನಾದ್ರು ಕಿರ್ಚಿಕೊಳ್ಳದೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿದ್ರೆ ಅವನ ಕತೆ ಅಷ್ಟೇ. அவன் கத்துனா, ಅವನು ಅರಚಿಕೊಂಡನು. நம்ம மேல இருந்து திடீர்னு வந்து என்னடா இது, யார கத்துறாங்களோ ஒன்ல பார்த்தா நம்ம நாய் உடனே நில்லுங்க அப்படின்னு உடனே அந்த நாய் அப்படி லபுக்கு நின்றுச்சு. அவன் ஆறாம அங்கே நின்றுந்தான். ஒன்னும் பண்ணல, நாய் ஒன்னும் பண்ணவே இல்லை. ஒரு ಸಿಂಪಲ್. ಹಲೋ, ಪುಂಜಿದಾ? ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಒಂದೇ ಒಂದು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ನಾವು ಕೂಗಬೇಕು. ದೇವರ ನೋಡಿ ನಾವು ಕೂಗುವಾಗ கர்த்தர் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಗಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲದರಿಂದ ದೇವರು ತಪ್ಪಿಸಿ ಒಂದು ವಿಶಾಲವಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனும் நானே. வழியும் சத்தியமோ ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எசையாமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீரே பாத்திரர்.
இந்த அருமையான காலை நேரத்தில் எங்களை எங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவரீர் நீர் கொடுத்ததானே உடைய வாக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவதாசனை கொண்டு அழகாய் எங்களோட இடைப்பட்டீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற அநேகர் வாழ்க்கையிலே அநேக பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர். எங்களுக்கு பின்னாக ஆண்டவர் பயங்கள் எங்களை துரத்தி கொண்டிருக்கின்றது. வேறு வேறு விதமான பயங்கள் அநேகர் தாவே நாம் நினைத்து பார்க்கிற பொழுது பயத்திலே அவர்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள். ஆம் ஆண்டவர், அப்படிப்பட்டதான ஒரு பயம், மரண பயம் அந்த வேதத்திலே சொல்லுகிறது. கத்தாவே, ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்திலே இருந்த எங்களை நீ ஆண்டவரே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீர் என்று சொல்லி, அப்படியாக இன்றைக்கு யார் எந்த பயத்திலே இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, விசாலத்திலே வருவதற்கு, வெளிச்சத்திலே வருவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதில் இருக்குதானே பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போடுவீராக கர்த்தாவே. கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிற விதத்திலே வாசிக்கின்றோமே. அப்படியாக ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். உன் பாதத்திலே காத்திருக்கிறதான பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த எல்லா பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே, உச்சிதமான கோதுமையினாலே உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக தேவரீர் உங்களுடைய இருகரத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எந்த தேவையோடு வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்திலே வெறும் கையாய் போகாதபடிக்கு உடைய பலத்த ஆசீர்வாதம் நிரம்பி செல்லத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை யார் இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், யூடியூபின் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் எந்த பயத்தில் இருந்தாலும் இப்போதே அவரை தொட்டு அவர் எல்லா பயத்தும் நீக்கி போடுவீராக. கர்த்தா, விடுதலை ஆவியர்களுக்கு கடந்து வரட்டும். அற்புதத்தை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you all. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.